வணக்கம். தேர்தல் பரப்புரை ஓஞ்ச இந்த நேரத்தில் நடிகர் விஜயுடைய அப்பா ரொம்ப அழுகிற மாதிரி, ரொம்ப பல பேரை நடிக்க வச்சவர் அழுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உண்மையிலேயே அவர் அழுகிற மாதிரி அவர் தான் போட்டாரா, இல்ல ஏதாவது இழுத்து கிழுத்து மிரட்டி போட சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது என்ன பேசியிருக்காரு, உண்மையிலேயே இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். குறிப்பா இந்த தேர்தல் பரப்புரை முடிகிற நேரம். ஏன்னா இதுக்கு பிறகு மைக்கில் எந்த ஒரு வேட்பாளரும் பேச முடியாது, வேட்பாளரை ஆதரிச்சும் பேச முடியாது. தனிநபரா நீங்க போய் மக்களுக்கிட்ட வாக்குகள் சேகரிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சாயங்காலம் 6 மணிங்கிறது ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ஒரு சில பேர் அழுதுட்டாங்க மைக்கிலேயே. எப்படி நினைச்சிருக்கலாம்னா, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சு அழுதுருக்கலாம். ஒரு சில பேர் கடனை வாங்கியிருக்கமே வச்சிருக்கமே கட்ட முடியுமா வைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு அழுதுருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வேற ஏதாவது நினைச்சு அழுதுருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் பக்காவா நடிக்கிறாங்க. அழுதுட்டோம்னா ஓட்டு கட்டு போட்டுருவாங்களா அப்படின்ட்டு. எதுக்குங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், அப்படி கம்பீரமான ஆட்கள் எல்லாம் எதுக்கு வந்துட்டு அழுகணும், எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு முறை உங்கள்கிட்ட அழுது நடிச்சிட்டாங்க. உண்மையிலே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, அழுது நடிக்கிற யாரையும் நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு சேவை செய்ய வந்தவங்க தில்லா நிக்கணும். நீங்க எனக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுக்கல, நட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள நம்புங்க. அழுகிறாளு, டக்குன்னு காலில் விழுந்து உருள்றாளு, அப்புறம் வந்துட்டு எதையாவது சொல்லி வந்து போட்டு புரட்டுறாளு, இது யாரையும் முதல்ல நம்பாதீங்க. தேர்தல் காலகட்டத்தில் உங்களுக்கு நியாயம்னு ஒன்று படுதில்ல, மனசாட்சின்னு ஒன்று படுதில்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா எடை போடுங்க முதல்ல. இதுவரைக்கும் இந்த கட்சி நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த கட்சி நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு எடை போடுங்க. தெரியல அப்படின்னா உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேளுங்க. முறையா 2-3 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அந்த வகையில் நீங்க உங்களுக்கு நியாயமா மனசாட்சிப்படி இனிமேலுக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம புள்ள வாழ்க்கைக்கு சரியா இருக்கக்கூடிய யாரு அப்படிங்கிற வகையில் நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க. அதுதான், அந்த ஓட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்தியாவுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதா அந்த ஓட்டு இருக்கும். நீங்க ஒரு அமுக்குங்கிறது மற்ற எங்கேயே அமுக்கிருப்பீங்க, அது வேற. இந்த அமுக்கு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அமுக்கு. அதனால அது சாதாரணமா அதை நினைச்சிட வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கட்டும். இப்ப விஜயுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், அதாவது உண்மையிலேயே இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அவரெல்லாம் மனசு வருந்தது. ஏன் மனசு வருந்தன் அப்படிங்கிறது குறித்து தான் அதுக்குள்ள பார்க்க போறோம். எஸ்.ஏ. சந்திரசேகருடைய படங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா எஸ்.ஏ. சந்திரசேகருடைய படங்களை விஜயுடைய ரசிகர்கள் விசிலடிச்சாங்க கொஞ்சம் பார்த்தாங்களான்னு தெரியல. ஏன்னா விஜய் நடித்த படங்களை பார்த்துருப்பாங்க. இந்த மாண்புமிகுமானவன், அப்புறம் அந்த சோப்பு போடுவார் ஒரு படத்தில், மாமியாருக்கு தேவாவா ஏதோ ஒரு படத்தில் சோப்பு போடுவார். அதுவும் குறிப்பாக அந்த பாத்ரூம் கல்லை ஓட்டையை பிரிச்சுட்டு சோப்பு போடுவார் மாமியாருக்கு, அந்த படம். அப்புறம் இன்னொரு படம் இருக்கும், அது என்ன அப்படின்னா சின்ன விழா வரட்டுமா, அது இல்லை நம்ம மாற்றி சொல்கிறேன். இது சின்ன மகளை கட்டட்டுமா பெரிய மகளை கட்டட்டுமா அப்படின்னு முடிக்கும் போது நீங்க வந்தா போதும் மாமின்னு ஒரு பாட்டு இருக்கு. இது விஜய் படம் தான். இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எஸ்.ஏ. சந்திரசேகர் இதுக்கு முன்னாடி இயக்குன படங்கள் இருக்கும், எல்லாமே அரசியல் படங்கள் தான். இந்த அரசியல் படங்கள் எது குறித்து இருக்கு அப்படின்னா, இந்த அரசியல்ல ஊழல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, மக்கள் நேர்மையா இருக்கணும், நேர்மையான இடத்துக்கு வரணும் போகணும் அப்படிங்கிற வகையில ரொம்ப காத்திரமான பல படங்கள்ல எடுத்தவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்படிப்பட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் இப்போ அவர் பேட்டி கொடுக்கறது எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப கண்ணீர் மல்க அப்படி கையை கட்டிக்கிட்டு ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மௌன புரட்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியே பேசுறாரு. என் மகன் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும்னு விஜய் சொல்றாருல, சொந்த சரக்கு இல்லை, யாரும் நம்பிடாதீங்க. அது பட்டுக்கோட்டையார் பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா அப்படிங்கிறது. அதுல முதல் நெஞ்சில் குடியிருக்கும்ல எடுத்துக்கிட்டாரு. விஜய் கிட்ட சொந்த சரக்குன்னு எதுவுமே கிடையாது. நடிப்புலையும் சொந்த சரக்கு கிடையாது, அரசியல்லையும் சொந்த சரக்கு கிடையாது. இருந்தா தானே வர்றதுக்கு, அதை விட்டுருங்க. இப்போ இவரு பேசுறார், ரொம்ப ஏறத்தாழ அழுகிற மாதிரி. எதை நினைச்சு அழுகிறாருன்னு தெரியல. குடும்பம் கெட்டு போச்சுன்னு நினைச்சு அழுகிறாரா, இல்ல பேர பிள்ளைகளை பார்க்க முடியல, பாவம் பேர பிள்ளைய வெளியில கிடக்கு, இது ஒரு ஆளு விசில தூக்கிட்டு சுத்துவே அப்படின்னு நினைச்சு அழுகிறாரா, இல்ல வேற எதுவும் நினைச்சு அழுகிறாரா, புள்ள வயசான காலத்துல நம்மளை தனியா விட்டுட்டு புள்ள ஒரு பக்கம் ஒத்தையா அழுகிறானே அப்படின்னு நினைச்சு அழுகிறாரா என்னன்னு தெரியல. ஆனா இந்த அழுகை வந்து ரொம்ப ஆபத்தான அழுகை, அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, விஜய் அப்படிங்கிறவரு ஆரம்பத்துல படிப்பு வராத, ஆரம்பத்துல தற்குறித்தனமா தெரிஞ்ச,
ஒரு ஆள். அவங்க அப்பா ரெடி பண்ணி இவரை நடிக்க வச்சுட்டார். நடிக்க வச்சுட்டாருல, சினிமாவில் தலகாட்ட வச்சிருக்காரு. விஜய் நடிச்ச படம்னு நீங்க எதையுமே ஒன்றும் சொல்லிட முடியாது. அஜித்துக்கெல்லாம் கூட நடிச்ச படம் இருக்கு. வரலாறு மாதிரியான படங்கள் அஜித்துக்கு நடிச்ச படங்கள் இருக்கு. விஜய் நடிச்ச படம் நீங்க ஒன்றும் பெருசா காட்டிட முடியாது. அந்த இயக்குனர் அந்த அவங்களுடைய கைவண்ணத்துல அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்தார். கொண்டு வந்தப்ப அப்பவே தெரிஞ்சிருக்கணும் ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புள்ள தெரவிச பேள விட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விஜய் ஆரம்பத்துல வரும்போது சத்யராஜ் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். இவர் யாரு கூடயும் பேச மாட்டாரு. நீங்க வால்டர் வெற்றிவேல் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது இதே சத்யராஜ் படம் தான். அதுல தம்பியா ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர்கிட்ட கவுண்டமணி கேட்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த படத்துல இது எத்தனை அப்படின்னு கேட்பார், அவர் பேசாம இருப்பார். இது எத்தனை அப்படின்னு கேட்பாரு, அவர் பேசாம இருப்பார். இது எத்தனை அப்படின்னு கேட்பாரு, அவர் பேசாம இருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட மௌனமாவே இருப்பாரு இந்த இவர் சத்யராஜ் தம்பியா வர்றவர். அதுக்கு அப்படியே நம்ம கவுண்டமணி சொல்லுவாரு, ஏய் இது மாதிரி கொப்பன் இருந்திருப்பாங்க அதரா, தானும் படுக்க மாட்டேங்கிறான் தள்ளியும் படுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருந்த விஜய்க்கு அரசியல் ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னா அவங்க அப்பா கணிச்சிருக்கணும். ஆனா அதிக ஆசைப்பட்டார். அதிக ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மகன்கிட்ட சினிமா ஆசையை உசுப்பி விட்டு அரசியல் ஆசையை உசுப்பி விட்டு மகன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவதுங்க ஒரு கடை வச்சுட்டா அந்த கடை ஓடலைன்னா அவருக்கு மட்டும்தான் நட்டம். இல்ல வேற ஒரு தொழில் பண்றாரு அப்படின்னா அந்த தொழில் ஓடலை அப்படின்னா அவருக்கு தான் நட்டம். ஒருவேளை தாறுமாறா ஓடி ஏட்டிக்கு பிடியா பண்ணா அந்த சாப்பிட்டவங்களுக்கு நட்டம், அதுல வாங்கினவங்களுக்கு நட்டம். ஆனா அரசியல் அப்படிங்கிறது வியாபாரமும் ஒரு தொழிலே கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது மக்கள் சேவை. இந்த மக்கள் சேவையில அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அவங்களுடைய அரசியல் கூர்மை என்ன, அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, மக்களுடைய சேவை எப்படி ஆற்றுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஓட்டு போடணும். எல்லாரும் அப்படி ஓட்டு போடுறோமா அப்படிங்கிற கணக்கு இல்லை. ஒரு சில ஆள் பணத்துக்கு ஓட்டு போடுற ஆளுக்கு, ஒரு சில பேர் சொந்தக்காரனுக்கு ஓட்டு போடுற ஆள் இருக்கு, ஒரு சில பேர் சாதிக்கு ஓட்டு போடுற ஆள் இருக்கு, ஒரு சில பேர் அழுதுட்டானே பாவி பிறப்பேன் காலில் விழுந்துட்டானேன்னு ஓட்டு போடுற ஆள் இருக்கு, ஒரு சில ஆட்கள். இப்படி ஓட்டு போடுறதுல பல ரகம். இன்னும் ஒரு சில பேர் பக்கத்தில் போனேன் கரண்ட் மாதிரி இழுத்துருச்சு அமுக்கிட்டு வந்துட்டேன்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போடாதீங்க. இப்போ விஜய் இப்படி வளர்த்தாரு. இப்போ வளர்த்தாரு அப்படின்னா எப்படி வளர்த்துருக்கணும் அப்படின்னா, பிள்ளைக்கு அரசியல் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். மக்கா இருக்கவன்ட்ட என்ன சொன்னாலும் ஏறாது. அவனுக்கு எதுல திறமை இருக்குன்னு பார்க்கணும். அரசியலை சொல்லி கொடுக்காம வளர்த்த ஒரு பிள்ளைய அப்படியே கொண்டு வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வரணுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்ப ஒரு விமானம் புள்ள விமானம் ஓட்டணும்னு ஆசைப்படுறோம். அப்ப என்ன செய்யணும்? புள்ள விமானம் ஓட்டினா புள்ள மட்டும் ஓட்டினா பரவாயில்ல, புள்ள ஓட்டுற விமானத்துல 350 ஆள் இருக்கு. இங்க என்னன்னா 8 கோடி ஆளு ஓட்ட போற விமானத்துல, இது தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல. இப்போ புள்ள விமானம் ஓட்ட போகுதுன்னா, எப்பா இதுதான்ப்பா விமானம்னு முதல்ல காட்டணும் பிள்ளைகிட்ட. இது ரெக்கையெல்லாம் இருக்குப்பா, அப்புறம் வந்து இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இது இன்ஜினு, இப்படி இப்போ டேக் ஆஃப் ஆகணும், இதெல்லாம் இது நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்படி இப்படியெல்லாம் பண்ணணுப்பா அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே ஒருத்தர் விமானம் ஓட்ட சொல்ல மாட்டாங்க. பல நாள் பயிற்சி கொடுத்து பல விஷயங்கள் சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தற்கூரி குரூப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த விஜயுடைய அப்பான்னு சொல்றாருல, அழுகிற மாதிரி சொல்றாருல எஸ்.ஏ. சந்திரசேகர், அவர் ஆசை ஓவரா காட்டி விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டாரு. யாரு அரசியலுக்கு வர்றாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. எடுத்த காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு ஏமாத்தின ஒருத்தர் தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன்னு சொல்றாரு. நீங்கள் நம்புற மாதிரி இருக்கான்னு நீங்க யோசிக்கணும். எது 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வரேன், அதை விட்டு வரேன், எது 1 கோடி ரூபா வட்டி இது வரி கட்டாம ஏமாத்தின ஒருத்தர் தான் நான் இத்தனை 100 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் விட்டுட்டு வர்றேன்னு சர்வசாதாரணமா உங்கள்கிட்ட பொய் சொல்றாரு. இப்படி பொய் சொல்றதுக்கு தனியா எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புரட்சியாளர்னு சொல்றாரு தன்னுடைய, அதாவது புரட்சி, மௌன புரட்சி, ஒரு விரல் புரட்சி. அதெல்லாம் உண்மையிலேயே எஸ்.ஏ. சந்திரசேகர் வருத்தப்படணும். ஏன் வருத்தப்படணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு புள்ள அரசியல்னா என்னன்னு தெரியாது. சேகுவாரா பேர் தெரியுமா? நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல மறுக்கக்கூடாது. விஜய்க்கு சேகுவாரா பேர் தெரியுமா? பகத்சிங்னா பேர் தெரியுமா? புரட்சியாளர்கள்னா யாருன்னு தெரியுமா விஜய்க்கு? புரட்சிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லலாமா? எதுவுமே இல்லாம இன்னும் சொல்ல போனா இளைஞர்களை கெடுத்து வச்சிருக்கிற ரொம்ப மோசமான ஆள் விஜய் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். எங்க கேட்டாலும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, படிக்க வேண்டிய வயசுல இளைஞர்களுக்கு உண்மையிலே உனக்கு மனசாட்சி இருந்துச்சு,
உண்மையிலே உனக்கு நீ நேர்மையான ஆளு, உண்மையிலேயே தமிழ் மக்கள் மேல உனக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? உனக்கிட்ட ரசிகரா வந்தான்ல, இவ்வளவு மோசமா மூளையே இல்லாம உனக்கு பின்னாடி ஓடியாரான் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? நீ ஆற்றுப்படுத்தியிருக்கணும். அவனுக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும். இந்த அரசியல்லாம் என்னன்னு கத்து கொடுத்துருக்கணும். நீ முதல்ல இங்க வராதடா, படிச்சு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாத ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு உருவாக்கின விஜய் உண்மையிலேயே இளைஞர்களுடைய விரோதி அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல பேர் பைத்திய கணக்கு அலையிறான். அலையிற அளவுக்கு நீ என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? முதல்ல ஒரு தலைவனுக்காக தீக்குளிக்கிறது வேற. நீங்க தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, ஈழத்துக்காக தீக்குளிச்சவங்க எத்தனையோ பேர் உண்டு. அதே மாதிரி நீங்க தமிழ் மொழிக்காக தீக்குளிச்சவங்க எத்தனையோ பேர் அரசியல்ல. ஆனா இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு தற்குறி லட்சக்கணக்கான தற்குறிகளை வளர்த்து விட்டு அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு தடுமாறுவாங்க. சொல்ல முடியல பல பேரால. ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியாம இவ்வளவு மோசமா ஒரு ரொம்ப கீழ்த்தரமா பொதுவாக சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது கெட்டவனை கூட நம்பிடலாம், ஆனா பைத்தியக்காரனை நம்பிட முடியாது. அவன் என்ன வேணாலும் செய்வான். கெட்டவனை புரிய வச்சு சமயத்துல சரியா கூட வந்துடுவான். ஆனா பைத்தியக்காரன் ரொம்ப மோசமானவன். இப்ப அதுதான் இன்னைக்கு விஜயுடைய அரசியல். அப்படி ஒரு கீழ்த்தரமா அரசியல்னா என்னன்னு தெரியாம தனக்கு தான் முகத்துக்காக ஓட்டு விழுகுன்னு சொல்லி எத்தனை பேர் விஜய் போற இடத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை பேர் கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு அதுக்கு பிறகு மருத்துவமனையில இருந்து இறந்தவங்க. அப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜயால குடும்பத்தை இழந்தவங்க பல பேரு, உறவுகளை இழந்தவங்க பல பேரு, இன்னும் சொல்ல போனா சொந்த மூளையை இழந்தவங்க பல பேர். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மகனை அவர் நடிச்சு தொலைஞ்சிட்டு போகட்டும். சினிமாவிலே ஒரு ஆணையை ஒழுங்கா போடுங்க. ஒரு படம் விஜயுடைய அறிவோட நல்ல படம் கொடுத்தாரு அப்படின்னா இல்ல. அப்ப இளைஞர்களை இவ்வளவு மோசமா சிந்தனை இல்லாதவர்களா ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை உருவாக்குன பங்கு அப்படிங்கிறது விஜய்க்கு உண்டு. இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு மகனை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு வெக்கம் இல்லாம, நான் அந்த வார்த்தையை சொல்றேன், வெக்கம் இல்லாம என் மகனுக்கு ஓட்டு போடுங்க, வெக்கம் இல்லாம ஒரு விரல் புரட்சி செய்யுங்க, வெக்கம் இல்லாம 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாறப்போகுது மௌன புரட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? எஸ்எஸ்சி சார், எஸ்எஸ்சியை நான் இப்ப கூட மதிக்கக்கூடியவன். ஏன்னா நல்ல படங்கள் கொடுத்தவர். அப்படி நல்ல படங்கள் கொடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இத்தனை இளைஞர்கள் குடும்பத்தை நம்ம புள்ள கெடுத்திருக்கானே அப்படிங்கிற அந்த உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லாம நீங்க என் மகனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க புள்ள ஒருத்தன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் பல குடும்பங்கள் காலியாகணுமா? உங்க பிள்ளைக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? உங்க பிள்ளைக்கு என்ன மக்களை பத்தின கவலை இருக்கு? எந்த கட்சியில சேர்ந்து உங்க புள்ள பயிற்சி எடுத்தாரு? இது வரைக்கும் தான் குடும்பத்தை கூட சரியா நடத்த முடியாதவர் தானே உங்க புள்ள. குடும்பத்தை கூட நடத்த முடியாம, எந்த அரசியல் கட்சிகளையும் பயிற்சி எடுக்காம, எந்த மக்களுக்கும் எந்த உதவியும் செய்யாம, சினிமா கூத்து கும்மாளம் இருந்த ஒரு ஆளுக்கு வெக்கமில்லாம ஓட்டு கேட்கறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உண்மையிலேயே தமிழ் மக்கள் காசுல தானே நீங்களும் குளிக்கிறீங்க, உங்க பிள்ளையும் குளிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா? அதாவது இந்த மக்கள் போட்ட பிச்சையில தான் நம்ம வாழ்றோம், இந்த மக்களை கெடுக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? எதுவுமே இல்லாம இது உங்க பையனுக்கு, என் பையன் நிற்கிறான் ஓட்டுக்கு போடுங்கன்னு கேட்குறீங்களே, உங்க பையனுக்கு ஒரு முழுமையான அரசியல்வாதியா என்ன தகுதி இருக்கு? அப்படி இருந்தா கூட நீங்க கேட்கலாம். இல்ல என் பையனுக்கு அறகுற அரசியல் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா கூட கேட்கலாம். எந்த அரசியல் அறிவும் இல்லாத ஒரு புள்ளைய வளர்த்து வச்சுட்டு சினிமாவில் கொண்டு வந்தீங்க, பல பேரை காலி பண்ணீங்க, பல இளைஞர்களை தொண்டர்களை காலி பண்ணீங்க. அதே சினிமாவை வச்சு அரசியல் வச்சு மறுபடியும் இந்த இளைஞர்களை காலி பண்ணணும், இளைஞருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும் நினைக்கிறீங்களே. அப்போ இவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா மொத்த தமிழ்நாடும் வேற ஒரு இடத்துக்கு போயிடும். இது முறையா? இது சரியா? இது நியாயமா? ஊர்ல சொல்லுவாங்க, குடிச்ச மார்பை உடனே அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் விஜயுடைய அப்பா சந்திரசேகர். இதுதான் யதார்த்தம். மக்கள் முதல்ல சிந்திங்க. அவர் பிள்ளைக்காக கேட்பாரு, நாடு எப்படி போனா என்ன? ஒரு படத்தில் PS வீரப்பா தான் சொல்லுவார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு. இதுதான் விஜய் அப்பாவுடைய கனவு. மற்றபடி முறையான அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு முறையான மக்களை பத்தி யோசிச்சு எந்தாவது ஒரு இடத்துல தண்ணி குடிச்சு ஒரு போராளியா அவரு? ஒண்ணுமே இல்லையே. உனக்காக 41 பேர் செத்தான், நீ தெரிச்சடிச்சு உன் உயிரை காப்பாத்திக்க ஓடுனிய, நீ முதல்ல மனிதாபிமானியா? உனக்கு ஏதாவது நெஞ்சில ஈரம் இருக்கா? வெக்கப்படணும். இவ்வளவு பேர் நம்மளால செத்தானே, அப்ப நீ ரசிச்சு அது நியாயமா? இது இதெல்லாம் பிள்ளைகிட்ட பேசியிருக்கணும் சந்திரசேகர் சார். அதெல்லாம் விட்டுடுறீங்க.
வெக்கமில்லாம ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறது இந்த தமிழினத்துக்கு இன்னும் சொல்ல போனா செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். தயவு செஞ்சு இது மேலுக்கு இதோட விட்டுருங்க அப்படிங்கிறதா யதார்த்தம். மக்கள் வாக்களிக்கிறவங்க பார்த்து மனசாட்சியோட வாக்களிங்க. இந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க போகுதா பின்னெடுக்க போகுதாங்கிறது நீங்க ஓட்டு போடுறது தான். இன்னும் சொல்ல போனா ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயுடைய என் பையன் சொல்லிட்டான், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு உங்க பையன் சொல்லிட்டாங்கிறதுக்காக ஓட்டு போடாதீங்க. ஏன்னா 5வது படிக்கிற பையனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கும்? இப்போ உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லையா? அப்போ உங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு இல்ல. நல்ல நண்பர்கள்ட்ட கேட்டு நல்ல உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நான் அதுக்காக இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா மனிதாபிமானப்படி உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கே போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.